Hello everyone, welcome back to my Starlight Tarot. Manifestation reading நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ரீடிங் வந்து நான் வந்து சீக்கிரமாகவே வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ், Four of Cups, okay. Okay. இந்த பர்சன் வந்து see Two of Wands. ஓகே, ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்சன் வந்து அகெயின் உங்கள் லைஃப்பில் ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் என்ட்ரி வேண்டாம், இல்லை போக வேண்டாம், பேச வேண்டாம் அப்படின்ற எனர்ஜியுமே இருக்குது. ரெண்டு எனர்ஜியில் வந்து மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த பர்சன். சம்டைம்ஸ் வந்து ஓகே ஆஃபர் பண்ணலாம், போயிட்டு பேசலாம், ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இன்னொரு டைமில் வந்து நோ, எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் ஒரு ஜோனில் அந்த பர்சன் இருக்காங்க. லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த பர்சன் வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களாலையுமே கம்யூனிகேட் வந்து பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப நாளாகவே கம்யூனிகேஷன் பிளாக்கேஜாக இருந்திருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செலிப்ரேட் டுகெதர். ஸோ மேபி உங்கள் ஆனிவர்சரி, உங்கள் பர்த்டே ரொம்ப வந்து பக்கத்தில் வந்திருக்கலாம், அண்ட் ஃபியூ மந்த்ஸில் இருக்கலாம். ஸோ அந்த பர்சன் வருவாங்களா, ஒரு விஷ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு உங்களுக்குள்ளே அந்த ஒரு தாட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஐம் ப்ரே ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கீங்க, மேனிஃபெஸ்டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை வந்து பார்க்க முடியுது. யூ ஆர் ப்ரே ஃபார் திஸ் பர்சன். ஓகே, வாட் இஸ் திஸ்? இங்கே பாருங்கள், எனக்கு எவ்வளோ கார்ட்ஸ் வந்து விழுந்துருக்குங்க. ஓகே, ஐம் டேக்கிங் திஸ். ஓகே, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ஸ், டூ ஆஃப் கப்ஸ், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ஸ். ஓகே, ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம் நீங்கள். And Queen of Swords, Eight of Swords, Tower, no contact, complete no contactல இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கூட இல்லை, பட் கம்ப்ளீட்டாக நோ கான்டாக்டில் இருக்க மாதிரி தெரியுது. Hanged Man, ரொம்ப ஸ்லோ எனர்ஜி, ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க அந்த பர்சன். ஒரு ஸ்லோவோட எனர்ஜின்னு பார்க்க முடியுது. ஓகே, லெட்ஸ் see. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டாங்க அந்த பர்சன். தன்னை தானே வருத்திக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சா வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச முடியும், பட் அவங்களால வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க அவங்க சைடில் இருந்து. அது பார்க்க முடியுது. டாக்ஸிக் பர்சன். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு டாக்ஸிக்காக இருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்ட்டில் வந்து ஒரு ரொம்ப டாக்ஸிக் பர்சனாக இருக்கலாம். ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அண்ட் ப்ராப்பர் லவ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அண்ட் ப்ராப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ராப்பராக அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருந்திருக்கும், லைக் ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பர்சன் நிஜமாகவே லவ் பண்ணுறாங்களா, நடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் பாஸ்ட்டில். ஓகே, லெட்ஸ் see. ஸோ இவங்க ரொம்ப குவைட்டாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு சண்டை போட போகிறீங்க, ஆர் ஏதோ ஒன்று பேசணுன்னு போகிறீங்க, அப்படி இருந்தாலுமே அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப குவைட்டாகவே இருக்கும். லைக் ஓகே சொல்லு, பொறுமையாக பேசுவாங்களே, ரொம்ப குவைட் அந்த பார்க்க முடியுது என்னால் இங்கே. ஓகே, ஐ எம் நாட் எக்ஸ்பிரஸிங் தேர் எமோஷ்னல். ஓகே, சாரி, நாட் எக்ஸ்ப்ரெஸிங் தேர் எமோஷனல்ஸ். அவங்க எமோஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் போயிட்டுருக்கு அது எதுவுமே வந்து போயிட்டுருக்க மாட்டாங்க. சம்திங் ராங். சில விஷயங்கள் வந்து தப்பாக போயிருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஒரு லீகல் மேட்டர்ஸ் இன்வால்வ் இருக்கலாம், டிவோர்ஸ்டு, அந்த மாதிரி சில விஷயங்கள். நீங்கள் மேரிடான பர்சன் கூட இது பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, அது இங்கே பார்க்க முடியுது. பட் அந்த பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, பாஸ்ட் எனர்ஜியை வந்து மிஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்க்க முடியுது. த டெவில், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்,
டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து மேபி ஒரு ப்ளே பாயாக இருக்கலாம். அந்த மாதிரி அது உங்களுக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் கேட்குறப்போ இல்லை நீ மட்டும்தான், அந்த மாதிரி சில எனர்ஜி வந்து இவங்க சைட்லேருந்து உங்களுக்கு அடைச்சிருக்கும். ஓகே, லெட்ஸ் சி டாக்ஸிக். சில பேர் ரொம்ப ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் கூட இருந்திருக்கலாம். அதையும் பார்க்க முடியுது. ரிலிஜியஸ் இஷ்யூஸ், வேறு வேறு ரிலிஜியனாக இருக்கலாம், அண்ட் அவங்க ஹிந்துவாக இருக்கலாம், நீங்கள் முஸ்லீம்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி சில ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, பீஸ். இந்த பர்சன் இப்போ தனிமையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பீஸ், தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஐ வாண்ட் டு மீட் யூ. ஸோ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எப்படியாச்சும் இவங்களை மீட் பண்ணியே ஆகணும், அப்படி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்ட்டு. அண்ட் 777 பார்க்கக்கூடிய பர்சன்ஸாக மீனிங் இருக்கலாம். 777. ஓகே, 7 நம்பர்னாலே ஒரு சேஞ்சஸ் தான் வந்து, சேஞ்சஸ் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறது, சில விஷயங்கள் வந்து ரீதிங்க் பண்ணுறது, அதோட மீனிங். ஸோ நீங்கள் 777 கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரீதிங்க் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஹேர், வாட்டர், ஃபயர், எர்த் எலமெண்ட்டாக இருக்கலாம் நீங்கள். ஓகே, யூ போத் லவ் ஈச் அதர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 of கப்ஸ் வந்திருக்கு. ஒரு லவ் ஆஃபரிங். ரெண்டு பேருமே மாற்றி வந்து அந்த லவ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த லவ், ஸோ இவங்க மல்டிப்புள் ரிலேஷன்ஷிப்பில் இவங்க பாஸ்டில் இருந்திருந்தாலுமே இந்த பர்சன், ஸோ உங்கள் மேலே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. என்ன தான் வந்து சீட் பண்ணியிருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் லவ் அண்ட் மிஸ்ஸிங் அதுவுமே இருந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அண்டர்ஸ்டாண்ட் மீ. சம்திங் ராங், ஏதோ விஷயம் வந்து தவறாக போயிருக்கலாம். அண்ட் இவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கூட அதை இருந்திருக்க மாட்டாங்க. ஸ்பீடி எனர்ஜி. ஓகே, ஸ்பீட். சில திங்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். பட் திஸ் பர்சன் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வெரி ஸ்பீட். அந்த ஸ்பீட் எனர்ஜி வந்து பார்க்க முடியுது. ஸோ சில விஷயங்களில் வந்து ஸ்லோவாக இருக்காங்க, டுவர்ட்ஸுமே ஸ்லோவாக தான் இருக்காங்க. பட் சடன்லி இந்த டவர் வந்து பிரேக் ஆச்சுன்னா இந்த பர்சன் வந்து சூன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அகெயின் வந்து என்டர் வந்து ஆவாங்க. அதையும் பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ. ஐ ஹாவ் யுவர் மெமரிஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் ஸ்டில் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறாங்க. ஸ்டில் உங்கள் மெமரிஸ் இந்த பர்சனுக்கு வந்து இருக்குது. மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, நிறைய மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டவர் மூமெண்ட்டில் உங்களுக்கு வந்து போகியிருக்கும். நோ கான்டாக்டில் நிறைய மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ பேச முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த போயிருக்கும். ஸ்பீட் எனர்ஜி. நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக உங்ககிட்ட வந்து பழகிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்க. பட் தேர் ஹாவ் அ ட்ரூ ஃபீலிங்ஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா லிட்டில் பிட் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. கொஞ்சமாச்சும் அந்த ஒரு மிஸ்ஸிங் அந்த லவ் வந்து இருந்திருக்கு. கம்ப்ளீட்டடாக ஒரு 100% இவங்க மேலே லவ் வச்சுருந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அது வந்து இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் ஆகிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு ஈவினிங் டைம் வந்து ஒரு நீங்கள் 2 பேருமே வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஈவினிங் டைம். ஓகே, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. நான் எந்த ஜெண்டர் வந்து பேஸ் பண்ணி நான் வந்து சொல்ல, இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இது வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா அதை விட்டுருங்க. ஃபீலிங் லோ. யூ ஆர் ஃபீலிங் லோ. ஃபீலிங் லோ. ரொம்ப ஃபீல் வந்து லோவாக தான் இருக்குது. இந்த ஃபீல்ஸ் பார்க்குறப்போ அது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்குது. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவுமே இருக்காங்க இந்த பர்சன். ஓகே, அவங்கள விட நீங்களுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதையும் எங்கே பார்க்க முடியுது. யூ ஆர் ஸ்டில் ப்ரேயிங் தட் பர்சன். அந்த பர்சனுக்காக மேனிஃபெஸ்டேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எதாவது வந்து ஸ்பெல் ஒர்க் இந்த பர்சனுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்பெல் கால் ஒர்க் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, ஐ எம் அன்பிளாக் யூ சூன். ஓகே, எங்கள் சைட்லேருந்து அந்த அன்பிளாக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கலாம் உங்களுக்கு. ஐ வில் கால் யூ சூன். ஓகே,
மேபி அவங்களோட ஃபாதரால் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஆர் உங்கள் ஃபாதரால் சில இன்வால்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். மெஜிஷியன், ஐம் கெட்டிங் மெஜிஷியன் எனர்ஜி. ஓகே, மெஜிஷியனை பார்க்குறப்போ ஸோ இவங்களுக்கு ஒன்று வேணும்னா இவங்க எதா ஒன்று பண்ணியாச்சு அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் see. ஓகே, Page of Pentacles, the Chariot, Two of Wands, the Lovers. Okay. ஓகே, உங்கள் ஃபாதர் அண்ட் மதரோட எனர்ஜி கூட இன்வால்வ்டாக இருக்குது இதில் பார்க்குறப்போ. சி 7, யூ கெட்டிங் 7 and 9. சி ஓகே, anxiety, தலைவலி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ நைட்டில் வந்து உங்களுக்கு தூங்குறதுக்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேட் ட்ரீம்ஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணலாம். சில கெட்ட கனவுகள் வந்து உங்களை ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும், அதையும் பார்க்க முடியுது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நியூ லவ் வந்து கிடச்சிருக்கும், இந்த பர்சனுக்கு ஒரு நியூ லவ் கிடச்சிருக்கும். அண்ட் அந்த லவ் கூட அவங்க வந்து போகியிருப்பாங்க. பட் அந்த லவ் கூட நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ ஒரு பிரேக்கப்பில் கூட அவங்க வந்து இருக்கலாம் இந்த பர்சன். ஓகே, ஸோ மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆர் இந்த பர்சன் வந்து ஒரு ஃபாரினில் இருக்கலாம், அதையும் பார்க்க முடியுது. சேரியட், ஸோ மேஜராக இருக்க நான் கார்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியுது என்னாலங்க. ஓகே, லெட்ஸ் see. டேக் கேர். ஸோ உங்கள் ஹெல்த்தை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. டேக் கேர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சர்ப்ரைசஸ், சடன் சர்ப்ரைசஸ் இந்த பர்சன் கிட்ட இருந்து வரலாம். ஐ கெட் அ சேரியட் அண்ட் தி லவ்வர்ஸ் பார்க்குறப்போ ஒரு ரீகான்சிலேஷன், ஒரு சர்ப்ரைசஸ் அகெயின் வந்து உங்களுக்கு வரலாம், அதையும் பார்க்க முடியுது. ஒரு சர்ப்ரைஸ் வந்து சடனாக கொடுக்கலாம் இந்த பர்சன். ஓகே, ஐ எம் நாட் ரெடி டு கம். இந்த சேரியட்டர் பார்த்தீங்களா, ஸ்டில் வந்து வெயிட் தான் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கு வந்து இன்னும் ரெடி ஆகலை. ஸோ ரெடி ஆனாங்கன்னா அந்த சர்ப்ரைசஸ் வில் கம். ஓகே, அது பார்க்க முடியுது. ஐ எம் ஹாப்பி வித் மை ஃபேமிலி. ஓகே, அவங்க ஃபேமிலி கூட அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து ஓவர்லோடாக தான் இருக்குது பார்க்குறப்போ. இருக்காங்க, பட் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து மிஸ் பண்ணுறாங்க, அது இங்கே பார்க்க முடியுது என்னால். ஓகே, லெட்ஸ் see. ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கலாம். உங்கள் ஹெல்த் வந்து ரொம்ப சில பேர் ரொம்ப பாஸ்டில் ரொம்ப ஸ்டக்காக இருப்பீங்க. அது வந்து இன்னுமே உங்களை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும், போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து பார்க்கணும் என்னென்னு. ஓகேவா, ஸோ இம்ப்ரூவ் அவர் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, ஃபேமிலி இஷ்யூஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க மதர் அண்ட் ஃபாதர் வந்து இன்வால்வ்டாக இருக்காங்கன்னு. ஸோ அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சில இஷ்யூஸ் வந்து நீங்களுமே உங்கள் பார்ட்னருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இவங்க ஃபேமிலினால். தேர்ட் பார்ட்டிஸோட எனர்ஜி கூட ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவங்க என்னதான் மல்டிபிள் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே ஸோ இந்த பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. ஐ பிரேக் யூ. எஸ், நான் உன்னை பிரேக் பண்ணிட்டேன், நான் உன்னை உடச்சிட்டேன், ஒரு விஷயத்தில் நான் உன்னை வந்து காயப்படுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு மிஸ் பண்ணுறாங்க, அப்படின்னு ஃபீலும் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. see, sometimes I cheat you, சம்டைம்ஸ் நான் உன்னை சீட் பண்ணியிருக்கேன், அது எனக்கே தெரியுது. அதுவும் வந்து இந்த பர்சன் வந்து சொல்ல நினைக்கிறாங்க உங்ககிட்ட. ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பர்சனலாகவுமே சரி,
ஒரு ஜாப் ரிலேட்டடாகவும் சரி, ஃபேமிலிலையும் சரி ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் நிறைய விஷயங்கள் தடைகள் உங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐ நோ யூ ஆர் மை சோல்மேட். சி சோல்மேட் கார்டு நமக்கு இங்கே வந்திருக்கு. அண்ட் சி ஹியர் ஐ நோ யூ ஆர் மை சோல்மேட். சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸ்டக் இன் பாஸ்ட், இப்போ தான் சொல்லியிருந்தேன் பாஸ்ட்டில் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டீங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து விட்டுருங்க, பாஸ்ட்டை தட்டி விட்டுருங்க, அப்படி தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் யூ கைஸ், ஐ கேர் அபவுட் யூ. ஓகே, ஐ கேர் அபவுட் யூ. இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அந்த கேரிங் இருக்குது. ஃபேக் சேட். ஓகே, சில டைமில் வந்து இவங்க காட்டியிருப்பாங்க நிஜமாகவே வந்து உங்களுக்காக ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அது வந்து சம்டைம்ஸ் அது ஃபேக்காக இருந்திருக்கும். ஓகே, ஓகே, லேர்னிங் ஃப்ரம் ஃபாஸ்ட். லேர்னிங் ஃப்ரம் பாஸ்ட் வந்து பாஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தவறு வந்து ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எனர்ஜிலையுமே நீங்கள் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிலேட். சில விஷயங்கள் ரொம்ப பொறுமையாக நடந்திருக்கும், சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்திருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த ரீகான்சிலேஷனும் அப்படி தான் இருக்குது, சில பொறுமையாக வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். ஒரு விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை யோசித்து பேசுங்க. ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒரு வேர்ட்ஸ் அதிகமாக விட்டுறாதீங்க, அதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த பர்சன் கூட ரீகான்சிலேஷன் வந்து ஆகலாம். பட் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் இந்த பர்சன்கிட்ட நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து தெரியுது. பட் ஓகே, லெட்ஸ் சி கைடன்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, கைடன்ஸ். ஓகே, ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருங்க. யாரும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்காமல் இண்டிபெண்ட்டாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிங்க. மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி வந்து கடந்து போகலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா நான் இன்ஸ்டாகிராமில் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? டேக் கேர், பாய்.